ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு மிளகு மட்டும்தாங்க சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. மிளகு நல்லா வாசனை வருங்க. அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. அந்த கருவேப்பிலை, மிளகு ரெண்டுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க. நல்லா ஆறட்டும். முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் அப்படியே தான் அரைச்சிருக்கிறேன். அந்த வெங்காயம், பூண்டில் இருக்கிற ஈரமே நமக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு திரும்பவும் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க செய்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி கொதித்து வரட்டும். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த புளி தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா சரியாக இருக்கும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காததுனால சீக்கிரமாகவே கொதிச்சு வந்துடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு சுட இட்லி, தோசை, சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் வெங்காயம், பூண்டை வச்சு இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.